அவர் சொல்றதை செய்யுது. ஏன்னா அவர் சொல்றதை செய்ய போனால் பல தடைகள் வரலாம், எதிர்ப்பு வரலாம், மற்றவர்கள் நம்மளை நிந்திக்கலாம். ஏன்னா கலாச்சாரம் ஒரு விதமாக நடந்துக்குது, ஒரு சிலரை இழிவுபடுத்துது. அவங்கள போய் நாம் வரவேற்றோன்னு வைங்க, அவங்கள போய் அரவணைச்சோன்னு வைங்களேன், நம்மளை என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அடையாளப்படுத்திடுவாங்க. நீங்கள் இழிவாக எண்ணப்படுகிறவர்களை போய் அரவணைச்சிங்கன்னா, அவங்களுக்கு அன்பு காட்டினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை அவங்களோட அடையாளப்படுத்திடுவாங்க. ஓ, நீங்களும் அவங்கள தானா அப்படின்வாங்க. அவங்கள மட்டமாக சொல்கிற மாதிரி உங்களையும் மட்டமாக சொல்லிடுவாங்க. இயேசு சொல்கிறார். அதனால் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட இயேசு தன்னையே அடையாளப்படுத்திக்கிறார். அந்த பிள்ளையோட இயேசு தன்னையே அடையாளப்படுத்திக்கிறார். அந்த பிள்ளையை நீ ஏற்றுக்கொள்கிறப்போ என்ன ஏற்றுக்கொள்ளுகிறாய். இன்னொரு இடத்துல மத்திய 25 சொல்கிறாரு, ஒரு நாள் நான் சொல்லுவேன், நான் தாகமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், சட்ட துணி இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு உங்களை கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். மத்திய 25 ஒரு இடத்துல சொல்கிறார். வாசித்து பார்த்துருக்கீங்களா அந்த பகுதியை? அதாவது சொல்கிறாரு, நியாய தீர்ப்பில் சிலருக்கு இப்படி சொல்லுவாராம். என்னன்னு சொல்லுவாராம், இயேசு சொல்லுவாராம், நான் தாகமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், சட்ட துணி இல்லாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு நீங்கள் தாகத்தையும் தீர்க்கலை, பசியும் தீர்க்கலை, எதையும் கொடுக்கல, எனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யலை. அப்போ அந்த ஜனங்க சொல்லுவாங்களாம் இயேசுட்ட, மத்திய 25 இருக்குது கடைசியில் வாசித்து பாருங்க. ஜனங்க சொல்லுவாங்களா இயேசுட்ட, ஆண்டவரே நீர் எப்போ இந்த மாதிரி இருந்தீர், நீர் இப்படி இருந்தால் நாங்கள் செஞ்சிருக்க மாட்டோமா? அப்போ அவர் சொல்கிறாராம், சிறியவர்களுக்கு நீங்கள் செய்யாதது எனக்கு செய்யாதது மாதிரி அப்படி சொல்கிறாரு. அதாவது சிறியவர்களோட தம்மையை அடையாளப்படுத்திக்கிறாரு. அவங்களுக்கு நீ செஞ்சால் எனக்கு செஞ்ச மாதிரி, அவங்கள வரவேற்த்தனா என்ன வரவேற்ற மாதிரி, அவங்களுக்கு செய்யலைன்னா என்னையே நீ கண்டுக்காம விட்ட மாதிரி, எனக்கே ஊழியம் செய்யாத மாதிரி. அப்போ நான் கேட்குறேன், நாம் ஜனங்களோட அந்த இப்படி தள்ளப்படுகிற ஜனங்களோட நம்மளே அடையாளப்படுத்திக்கிட்டா, நம்மளை இழிவாக எண்ணி பேசினா அதனால் என்ன? ஏசு என்ன சொல்லுவார்னா, பரவாயில்ல பேசிட்டு போகிறாங்க, நீ பாட்டு செஞ்சுட்டு போ. அவங்க கண்ணில் நீ எவ்வளோ கீழே போனாலும் ஒரு நாள் உயர்த்தப்படுவாய், ஒரு நாள் உயர்த்தப்படுவாய். அப்போ இது கஷ்டம், இது செய்கிறது ஈஸி கிடையாது. அப்போ எப்படி செய்கிறதுனா, இயேசுவை பார்த்து தான் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பார்த்து. இயேசுவை பார்த்துனா என்ன பார்த்து? அவர் எப்படி இதை செஞ்சாருன்னு பார்த்து நாம் இதை செய்யணும். அவர் எப்படி லாஸ்ட் ஆகி நமக்கு உதவி செய்கிறதுக்காக லாஸ்ட் ஆகி அதன் மூலமாக ஃபஸ்ட்டாக வந்தாரோ, அது போல் அதை பார்த்து அதை தியானித்து நாமளும் அதே போல் செய்யணும். பாருங்க, சிலுவைக்கு போகிறதுக்கு ஒரு விதமான தைரியம் வேணுங்க, ஒரு துணிவு வேணும். எப்படி போகிறாரு, இவ்வளோ தடைகள், ஈஸியாக வேணான்னு போயிடலாம். எந்த தைரியத்தில் போகிறார் ஒரு சிலுவைக்குன்னா, இந்த தைரியம் தான். எந்த தைரியம்? 3ஆவது நாளில் நான் உயிரோட எழும்ப போகிறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் சிலுவைக்கு தைரியமாக போகிறாரு. அவருக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு துணிவான ஒரு விசுவாசம். எப்படின்னா, நான் உயிரோட எழும்ப போகிறேன், திரும்ப